இது வந்து சைடில் போட்டு சாப்பிடக்கூடாது. ஓ அப்படியா? சாப்பிடணும். ஆமாம். சூப்பர். என்னங்க அப்படியே ஊத்துறீங்களே? ஆமாம் சார், அது பத்தாது. ரியலி வெரி குட். வணக்கம், நான் தான் சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எந்த ஊரில்? கும்பகோணத்தில் இருக்கும் மங்களாம்பிகா காஃபி டிஃபன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசிபி நம்ம பார்த்துருவோம். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு யூனிக்கான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த புதினா வச்சு பண்ணுற சட்னி சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு வாய் நம்ம இறங்கும்போது அப்படியே உடம்பு ஃபுல்லாக நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். ஈஸி ரெசிபி, நல்ல வாசம் இருக்கும், வாய்க்கு வந்து நல்லா டேஸ்ட்டான ஒரு சட்னி, வேலையும் அதிகமாக இருக்காது, அன்றாட யூஸ் பண்ணுற பொருள்னு சொல்லி சொன்னாங்க. என்னங்க இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறீங்க, இந்த அளவுக்கு பெஸ்ட் ரெசிபி சொல்கிறீங்களே, என்ன ரெசிபிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை சார், தக்காளி புதினா வெங்காய சட்னி. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு டீ கடையில் சாப்பிட்டது, அது டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சி போய் அவங்கள்ட்ட கேட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த டிஷ்ஷு கொண்டு வந்துருக்கோம் சார். ஓகே. இட்லி, தோசைக்கு, வடைக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுலாம் தி பெஸ்ட்டான ஒரு ரெசிபி சொல்லி சொல்கிறாங்க. இந்த சட்னி வந்து நம்ம இட்லி, தோசை, ஆப்பம், இல்லை பொங்கல், வடை, மெயினாக வடைக்கு வந்து நம்ம போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை, லைட்டாக வெங்காயம் வதக்கணும், தக்காளி லைட்டாக வதக்கணும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போடணும். இந்த குக்கிங் மெத்தட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து புதினா தான் சார். புதினா நம்ம ஜாஸ்தியாக அதில் போடுறோம். ஏன்னா புதினா வந்து நமக்கு சாப்பிடும்போதே ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்ட்டு நமக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். முக்கியமாக இதில் வந்து நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்கறதில்ல. பொதுவாக நம்ம சட்னினாவே நம்ம உளுத்தம்பருப்பு அல்லது கடலப்பருப்பு அல்லது பொட்டுக்கடலை ஏதோ ஒன்று நம்ம சேர்த்து பண்ணுவோம். இந்த சட்னிக்கு வந்து எதுவுமே வேண்டாம். 2 இட்லியில் 4 கரண்டி சட்னி ஊற்றி அப்படியே முழுக்க வச்சு, அதாவது இந்த ஸ்விம்மிங் பூலில் குச்சி அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இட்லி அதில் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா தான் அது பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக இந்த சட்னி வந்து நம்ம தொட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா கரைச்சி மேலே ஊற்றி அப்படியே சாப்பிடும்போது நமக்கு உள்ளே இறங்கி அது ஃபீல் வரும் பாருங்க, அதுதான் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். நம்ம யாரை மீட் பண்ண போனால் திரு விக்னேஸ்வரன், உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மங்களாம்பிகா காஃபி டிஃபன் சென்டர். அப்பா அம்மா கூட சேர்ந்து இருந்து பார்த்துக்கிறாரு. ஸோ அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபி நுணுக்கங்கள் என்ன, எப்படி பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். சௌக்கியமா? சௌரியம் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அனைவரும் சௌக்கியம். டீம் எல்லாரையும் பார்த்தா டீம் எல்லாரும் சூப்பராக இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. ஆமாம் சார். ரியலி தேங்க்யூ ஸோ மச் கேட்டதுக்கு. இன்றைக்கி நம்மளோட மங்களாம்பிகா ஸ்பெஷல் ரெசிபிக்கு என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி புதினா வெங்காய சட்னி சார். ஓகே. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து நான் ஒரு டீ கடையில் சாப்பிட்டது, அது டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சி போய் அவங்கள்ட்ட கேட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த டிஷ்ஷு கொண்டு வந்துருக்கோம் சார். ஓகே. ஈஸியாக கஷ்டமா அது முதல்ல சொல்லுங்கள். இது ரொம்ப ஈஸி சார். வீட்டில் உள்ள பொருள் வச்சே பண்ணிடலாம். தண்ணியாக இருக்குமா திக்கா இருக்குமா? தண்ணியாக தான் சார். தண்ணியாக இருக்கும். அப்போது நல்லா மெதுவாக சுடு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவோம். இட்லியும் தரேன், இட்லி தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்கிறேன் சார். தக்காளி புதினா வெங்காய சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 300 கிராம், 1/2 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 10-15 நம்பர் சிவப்பு மிளகாய், 7-8 நம்பர் பச்சை மிளகாய், 2 முழு பூண்டு, ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி, நம்ம டேஸ்ட்டுக்காக சக்தி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 150 ml. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சார்? ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இல்லை சார், எல்லாமே நம்ம வெங்காயம் மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். பாக்கி எல்லாம் உடனே போட்டால் நம்ம சட்னி ரெடி ஆகிடும். ரெடி. ஆமாம், அவ்வளோதான். ஆமாம். சரி, அவள் பேசிட்டே பண்ணுவா? நல்லா சார். ஆரம்பிக்கலாம். அவர் பயங்கரமாக சொல்கிறார் பாருங்களேன். எப்பயுமே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்லுவார். இந்த வாட்டி எதுவுமே இல்லாமல் நான் அப்படியே டக்கு பண்ணலாம் சொல்லி சொல்கிறாரு. ஒரு 5 மினிட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடும் சார். வெங்காயம் மட்டும்தான் வதங்கணும், ஒரு 40% வதங்கணும். அதுதான் நமக்கு டைம் ஆக தவிர மற்ற எல்லாமே நம்ம சீக்கிரம் ரெடி ஆகிடும், நம்ம உடனே அரைச்சிடலாம். ஓகே. எண்ணெய் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு செஞ்சால் ஈஸியாக முடிஞ்சிடும் சார். கண்ணை முடிக்கிறது தான் ரெடி. ஆமாம் சார். சரி, ஓகே. அந்த உளுத்தம் பருப்போட சாப்பிட்டு பழங்களுக்கு இது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து நமக்கு தாளிப்பும் கிடையாது சார். தாளிப்பு அப்படியே ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியது. அந்த கடுகு, சீரகம், வேண்டியது எதுவுமே இல்லையா? அவள் பாருங்க, உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி. அப்படியே வதக்கி அரைச்சி கொடுத்தா ரெடி. வதங்கினதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சிட வேண்டியது. சட்னி அரைக்கிறதுல இட்லி ரெடி ஆகிடும். கையோட சுட மேலே ஊற்றி சாப்பிட வேண்டியது. சரி, ஓகே. நீங்கள் சாப்பிட்டு போதலாம். ஃபஸ்ட்டு சேப் மிளகா சார். சரி, ஓகே. மெயினாக காரத்துக்கு வந்து இல்லை சேப் மிளகா தான் சார். சரி, ஓகே. நாங்கள் ஸோ காரத்துக்கு வரமிளகா யூஸ் பண்ணுறோம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நம்பர். சரி, ஓகே. நாங்கள் பண்ணுற குவான்டிட்டி அதிகம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த ரேஷியோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு தரப்போறீங்க? இது வந்து கடைக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறீங்க. எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? 200 பேர் 300 பேர் சாப்பிடுவாங்க. அப்படி, ஓகே. அதனால குவான்டிட்டி அதிகமாக நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் சரிங்களா? தான் வரமிளகா போட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து இஞ்சி பூண்டு வெங்காயம் வச்சே போட்டாங்க சார். இந்தாங்க, அப்படியே ட்ரேவில் கொடுத்துருவா? கொடுத்துருங்க சார். இந்தாங்க, அப்போ ஈஸியாக இருக்கு வேலை. இப்போ வெங்காயம் சார். இஞ்சி பூண்டு வந்து நம்ம செரிமானத்துக்காக போட்டது. சரி, ஓகே. அடுத்து வெங்காயம் மெயின் இதுதான். ஓகே.
சார் பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஈஸியாக வாங்க சார். நம்ம இதில் வந்து இஞ்சி துண்டு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பூண்டு வந்து நமக்கு மீடியமாக தான் போடணும், அளவு கூட போடக்கூடாது. ஓகே. ஓ அப்படியா? ஆமாம் சார். சரி ஓகே. ஓகே ட்ரேவே காலி ஆகிடுச்சு டக்குன்னு. ஆமாம் சார். எப்பவும் சமையல் ஆரம்பித்தா ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும், ஆனால் இன்றைக்கி ட்ரேவே காலி ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டால் சார் ஒரு 20% ரெடியாக இருக்குது. இதில் பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அதுக்கிட்ட அடுத்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டுருக்கோம். சரி ஓகே. அப்படி இன்கேஸ் இந்த மாதிரி சட்னி பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக வதக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அது டேஸ்ட் மாறிடும் சார். டேஸ்ட் மாறும். ஆமாம். அந்த அந்த கலர் மாறக்கூடாது. ஆமாம் சார். ஓகே. பச்சை மிளகாய் வந்து நம்ம டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சார். அதுக்காக பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு சேப் மிளகாய் போட்டிருக்கோம். டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். ஆமாம். ஓகே. சார் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு 40% வதங்கிடுச்சு. சரி. நம்ம இப்போ வந்து தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பக்கம் போதுமா? போதும் சார். இன்னும் வதக்க வேண்டாமா? வேண்டியது சார். ஆனால் கொஞ்சம் நல்லா அந்த கிரன்ச்சியாகவே இருக்கு. ஆமாம் சார். நம்ம தக்காளி போடுறோம்ல, அதில் வந்து உங்களுக்கு சரி ஓகே. தக்காளி போட்டு வதக்குறோம், பாக்கி புதினா கொத்தமல்லி போடுறோம். ஓகே. அந்த ரேதி வதக்கும் போது இது ஈக்குவலாக இருக்கும் சார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? தக்காளி சார். தக்காளி வந்து நம்ம புளிப்புக்கும் கலருக்கும். சரி ஓகே. நாட்டு தக்காளி தான் போடுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். நம்ம சைடில் ஃபுல்லாக இதுதான் சார். ஓகே. அதனால் நாட்டு தக்காளி தான் பொதுவாக சமையலுக்கு எல்லாத்துக்கும். ஓகே. அடுத்து புதினா போட்டுடலாம் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம 2 வெயிட்டாக இருக்கும். அள்ளி போடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதினா. ஆமாம் சார். கொத்தமல்லி சவுண்டுக்கு எதுக்கு அப்படியே பார்த்து போட்ட உடனே கருவேப்பிலையா? கருவேப்பிலை. சரி. நம்ம அடுத்து சக்தி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சார். சரி. அப்படியே உப்பும் போட்டலாம். உப்பு போட்டலாம். ஓகே. இப்போ வரமிளகாவும் போடுறோம், பச்சை மிளகாவும் போடுறோம், திருப்பியும் மிளகாத்தூள் போடுறோம். ஆமாம் சார். ஸோ உங்களுக்கு ரொம்ப காரம் அதிகமாகிடுது. இருக்கா சார். பச்சை மிளகா வந்து நமக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் சார். சரி. நம்ம வர மிளகா வந்து நமக்கு காரம் சுருக்குன்னு இருக்கும், அதுக்காக. மிளகாத்தூள் வந்து நமக்கு கலர் கொடுக்கும், இன்னொரு டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். ஸோ ரெண்டுத்துக்கு இருக்கும். ஆமாம் இதாக. ஆமாம். சரி ஓகே. சரி ஓகே. எல்லாம் போட்டாச்சிங்க, வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் அதுக்கப்புறம். ஆமாம் சார். டன். சரி. இப்போ வந்து நம்ம ஒரு எல்லாமே போட்டாச்சு, கூட 2 நிமிஷம் வதக்கிட்டோம். சரி ஓகே. நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னா அந்த புதினாவோட ஃப்ளேவர் போயிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு பார்க்கும்போது நல்லா வதக்கியாச்சு. வதக்கி அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு பார்த்தா சுத்தமாக ஃப்ளேவரே இல்லை. ஓகே. அதனால் நம்ம பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் தான் டைம். ஏன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அரைச்சி சாப்பிடும்போது நமக்கு அந்த புதினாவோட ஃப்ளேவர் தெரியும். ஓகே. ஆமாம் சார். ஸோ அதனால் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ஆமாம் சார். பார்த்தீங்க எப்படின்னு. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். நம்ம செய்ய தான் நமக்கு வரும். அது உண்மையான விஷயம். ஸோ இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. அரைச்சலாமா? அரைச்சலாம் சார். ஓகே. காமிங்கண்ணா அதை. இங்கே பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதக்கிருக்கும். இந்த பக்குவத்தில் அவர் சொன்ன மாதிரி அதிகமாக வதக்கவே இல்லை. அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அப்படியே இறக்குறாரு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறோம்? இது ஒரு ஆற வைக்கணும் சார். ஆற வச்சு நம்ம தண்ணி விடாமல் அரைக்கிறோம். சரி. அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் சார். அரைச்சிக்கலாம். இப்போ இது அரைக்கிற பக்குவம் எப்படி இருக்கணும்? ஒரு 85 to 90 சார். அது போதுமா? போதும் சார். அப்போ அந்த கொத்தமல்லி புதினா அந்த அப்போ தான் நமக்கு மேலே தெரியும். தெரியும். அப்படி தான் இருக்கணும். ஆமாம். சரி ஓகே. அரைச்சிட்டு காமிங்க. நமக்கு அரைச்ச தண்ணியில் கரைக்கும் மேலே அப்படியே இந்த க்ரீனாக இருக்கும், ப்ளஸ் அந்த ரெட் கலர் கலந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதாவது அந்த தக்காளிலாம். ஆமாம் சார். சரி ஓகே. சார் சட்னி அரைச்சி நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் சார். சரி ஓகே. இந்த பாருங்க, நம்ம வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சிருக்கோம். இன்னும் தண்ணி வேணாலும் நம்ம விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா தண்ணியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் உப்பும் பார்த்துக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இதுக்கு கெட்டியாக இருக்க தான் உப்பு போட்டிருக்கோம். தண்ணியாக இருக்கும் உப்பு கம்மியாக தான் உப்பு ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பாருங்கள், அந்த அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த கொத்தமல்லி, அந்த புதினா, அந்த கருவேப்பிலை, அந்த லைட்டாக அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே தெரியுது. டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். பாருங்க, இட்லி ஒரு வடையோடு வச்சுருக்காங்க சொன்ன மாதிரி. நான் கையில் எப்படி சொல்லுங்க. இது வந்து சைடில் போட்டு சாப்பிடக்கூடாது. ஓ அப்படியா? சாப்பிடணும். சூப்பர். என்னங்க அப்படியே ஊத்துறீங்களே? ஆமாம் சார். அது பத்தாது, இன்னொரு கண்டி வேணும்னு சொல்லுவீங்க. அப்படியா? ஆமாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம்.
நான் ஃபஸ்ட்டு சட்னி சாப்பிட்டு பார்த்துறேன். சாப்பிடுங்க. ஃபஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். அதாவது இந்த சட்னி அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து அந்த புதினாவோட வாசத்தோட காரம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் தெரியுது எனக்கு காரம். எப்படி காரம் இங்கே தான் தெரியுது. எடுத்த விட ஐயோ ரொம்ப காரம் அப்படியே அந்த அந்த காரம் இங்கே தெரியுது, இங்கே டேஸ்ட் இங்கே காரம். வெரி நைஸ். சரி, இட்லி சாப்பிட்டீங்க, வடையோட சாப்பிடுங்க. வேறு லெவல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யார் யார் அவங்கவுங்க ஊரில் சின்னதாக ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து தேங்காய் சட்னி புதினா சட்னிலாம் பண்ணுவீங்கள, இங்கே எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆனால் வீட்டில் செய்யும் போது எப்போ போல் 4 பேர் செய்கிற சட்னி செஞ்சிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 10 பேர் செய்கிற அளவுக்கு சட்னி செய்யணும். அப்போ தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. கரெக்ட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒண்டர்ஃபுல் ரெசிபி. தேங்க்யூ. இந்த மாதிரி ஆல்வேஸ் சிம்பிள் ரெசிபி ஆல்வேஸ் வந்து கை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். அந்த மாதிரி தான் இந்த செஞ்சிடலாம். ரைட். கெஸ்ட் வராங்கன்னா செஞ்சு கொடுத்துடலாம். வேறு சாம்பார் தேங்காய் சட்னி எதுவுமே வேண்டாம், இது ஒன்றே போதும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஃபோன் நம்பர் மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர், கும்பேஸ்வரர் கோவில் வடக்கு வீதி. நம்ம கும்பேஸ்வரர் கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. நம்மள்கிட்ட வந்து தொக்கு வெரைட்டிஸு, அதாவது தக்காளி தொக்கு, சின்ன வெங்காய தொக்கு, எலுமிச்சங்காய் ஊறுகாய், கெடாரங்காய், நார்த்தங்காய், பூண்டு தொக்கு, இஞ்சி ஊறுகாய், மாங்காய் இஞ்சி ஊறுகாய், இது எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வந்து வடாம், அப்பளம் எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம். தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9894793031. நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். www.mctckumbakonam.co.in. கும்பகோணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு வருவீங்க. கோயிலுக்கு வரதோடு சேர்த்து எங்கள் கடைக்கு கண்டிப்பாக வாங்க. மார்னிங் டிஃபன், மதியம் சாப்பாடு, நைட்டு வந்து டிஃபன் அவைலபிளாக இருக்குது. நைட்டு வந்து உங்களுக்கு அடையவேல், அரிசி உப்புமா, இந்த மாதிரி ஸ்பெஷல் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரில. திருப்தி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கி இந்த சட்னி வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ சார். ரியலி வெரி குட். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு பிரமாதம் ரெசிபி. ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய் டேக்கர். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஆனால் சட்னி ட்ரை பண்ணுறவங்க என்னதுன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆமாம் சார், கண்டிப்பாக. ஹைலைட்டே புதினா தான். ஆமாம், ஃபஸ்ட் கிளாஸ். அந்த புதினாவோட வாசத்தோட அந்த வெங்காயம் இனிப்புத்தன்மை, அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ்.